ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்ப நம்ம மரபு தொடர் அகரவரிசை டெய்லி 5 படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ ஸ்டடி பிளான் செகண்ட் வீக் ஸ்டடி பிளான் படி நீங்க இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு ஓகேங்களா? இப்போ நம்ம இதற்குரிய அர்த்தங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த பேஜ் மட்டும் தான் நீங்க படிக்கணும். ஆனா அதுல உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்னன்னு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களாங்க? ஓகேங்க. அளப்பளத்தல் என்னங்க? அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா என்னங்க? அளப்புதல், முறுமுறுத்தல். ஓகே, ஏதாவது புரியுதுங்களா இதுல? சரி, பார்க்கலாங்க. இது அர்த்தமற்ற அல்லது அதிகப்படியான பேச்சு. என்னடா சும்மா வளவளன்னு பேசிட்டே இருக்கிற, எதையாவது ஒண்ணு உருப்படியா சொல்லு அப்படிம்பாங்களேங்க. இது அர்த்தமற்ற அல்லது அதிகப்படியான பேச்சு, உளறுதல் போன்றவற்றை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப அளப்புதல் அப்படின்னானுங்க அர்த்தம் இல்லாம சும்மா வளவளன்னு எதையாவது என்ன பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. முறுமுறுத்தல்னா என்னங்க? இது மெதுவா குழப்பமான முறையில் அல்லது சத்தம் இல்லாமல் முணுமுணுமுணுன்னு பேசுறேன் அப்படிம்பாங்க இல்லைங்க. அதைத்தான் சொல்றாங்க. பெரும்பாலும் கோபம் அல்லது அதிருப்தியுடன் முணுமுணுப்பது. ஆனா இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா கோபத்தோட முணுமுணுக்கிறது. அப்போ கோபம் அதிருப்தியுடன் முணுமுணுப்பது. அப்ப என்னங்க? அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். சரிங்களா? அடுத்து அளப்பறிதல். அளப்பறிதல்னா உட்கருத்தை தந்திரமாய் எறிதல். உள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்தை தந்திரமா அறியுது. அளப்பறிதல் அப்படின்னா ஒருவரின் மனசுல இருக்கக்கூடிய அந்த உட்கருத்து, அவன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படியே தந்திரமா பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறது. உண்மையான எண்ணங்களை தந்திரமாக அறிந்து கொள்வதை குறிக்கிறது. சரிங்களா? அவன் மனசுல ஒரு கருத்து இருக்கு, அதை பேசக்கூடிய விதத்துல பேசி அதை உள்ள மனசுல என்ன இருக்கோ அதை வாங்கி எடுத்துறது. உட்கருத்தை தந்திரமாய் எறிதல் இது அளப்பறிதல் என்பதன் விளக்கமாகும். ஒருவரின் வெளிப்படையான பேச்சையோ செயலையோ மட்டும் வைத்து எடை போடாமல் அதன் பின்னணியில் உள்ள உள்நோக்கத்தை அல்லது உண்மையான கருத்தை அறிந்து கொள்ளும் திறன் இது. சரிங்களா? புரியுதுங்களா? வெளிப்படையான பேச்சையோ செயலையோ மட்டும் எடுத்து எடை போடாமல் அதன் பின்னணியில என்ன இருக்குங்கிற உள்நோக்கத்தை, உண்மையான கருத்தை தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அப்ப இது என்னங்க? அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். நெக்ஸ்ட் அளவளாவுதல். அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். சரிங்களா? அதோட பொருள் என்ன அப்படின்னா அன்புடன் அளவளாவி கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுதல். அதாவது நட்பு பாராட்டுதலும் இதன் பொருள்படும். சரிங்களா? இது ஒருவருடன் நெருக்கமாகவும் அன்பாகவும் உரையாடுவதை குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அளவளாவது அப்படின்னா ஒருத்தர் கூட நெருக்கமா, அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஏதோ நெருக்கமானவர்கள் அப்படியாவும் இருக்கலாம். சரிங்களா? ஒருவருக்கொருவர் தங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதுதான் அளவளாவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சரிங்க. அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். இவ்வளவுதான் அப்படிங்கக்கூடிய வரையறை அளவுபடுத்துதல். ஒரு பொருளின் அளவு, எண்ணிக்கை அல்லது தரத்தை வரையறுப்பது. இதனுடைய தரம் இவ்வளவுதாப்பா, இதுக்கு மேல இது ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அல்லது கட்டுப்படுத்துவது. சரிங்களா? வரையறைனா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு கருத்துக்கு அல்லது ஒரு விஷயத்திற்கு தெளிவான எல்லையை அல்லது விளக்கத்தை உருவாக்குவது. சரிங்களா? ஓகே. அடுத்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடை. ஓகே. அல்லாடி தள்ளாடி அப்படின்னா நிலை தடுமாறி, தடுமாற்றத்துடன் நடத்தல். அதாவது வயது முதிர்வு அல்லது சோர்வின் காரணமாக தள்ளாடி தள்ளாடி வயசானவங்க நடப்பாங்களேங்க, அதை சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து தளர்ந்த நடையாயினா சோர்வுடன் மெதுவாக நடக்கிறது, பலவீனமாக அல்லது களைப்பான நடையை குறிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்க. அடுத்து அள்ளி கொட்டுதல், மிக சம்பாதித்தல், தேடுதல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அள்ளி கொட்டுதல்னா மிகுதியாக அள்ள அள்ள கொடுக்கிறது மற்றவங்களுக்கு, வாரி வழங்குதல் அல்லது தாராளமாக கொடுத்தல் அப்படிங்கிறது. அப்ப அள்ளி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பரம்பரை அவங்க அப்படிம்பாங்க இல்லைங்க, அதுதான் இங்க பொருள்படுது. மிக நிறைய சம்பாதிக்கிறது, அதிகமாக பணம் அல்லது செல்வத்தை ஈட்டி
பெரும் செல்வத்தை சேர்ப்பதற்கான முயற்சியையும் இது வந்து குறிக்குது. சரிங்களா? அள்ளி துள்ளுதல், மிக செருக்குதல். சரிங்களா? இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க? மிக சம்பாதித்தல். இது வந்து அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல். அள்ளி துள்ளுதல் அதோட பொருள் என்ன அப்படின்னா அள்ளி கொட்டுதல், அளவுக்கு அதிகமாக செலவழிக்கிறது. புரியுதுங்களா? அளவுக்கு அதிகமாக, அதாவது இது ஒரு உவமை சொல்லாகவும் சொல்லப்படுது. அள்ளி என்பது நிறைய எடுப்பதையும், துள்ளுதல் அப்படின்னா குதிப்பதையும் குறிக்கும். இது ஒரு பொருளை கணக்கில்லாமல் வாரி இறைப்பதை வந்து குறிக்குது. சரிங்களா? மிக செருக்குதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் என்னன்னா மிகவும் பெருமைப்படுதல், ரொம்ப செருக்கு கொள்றது அப்படிம்பாங்க இல்லைங்க, அதாவது பெருமைப்படுறது அப்படிங்கிறது. சரிங்களா? இருமாப்புடன் இருத்தல். புரியுதுங்களா? செருக்கு என்பது பெருமையை குறிக்கும். அதாவது ஒருவர் தன்னை மிகவும் உயர்ந்தவராக நினைத்து மற்றவர்களை மதிக்காமல் இருக்கும் மனநிலையை குறிக்கிறது. புரியுதுங்களா? நான் தாப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே வந்துட்டு செருக்கு கொள்றது, தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு மத்தவங்கள மதிக்காம இருக்கிற மனநிலையை குறிக்கும். சரிங்களாங்க? அடுத்து அள்ளி இறைத்தல், அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். இது ரொம்ப ஈஸி தான். அளவுக்கு அதிகமாக செலவு செய்தல். அதாவது அள்ளி அப்படிங்கிறது அதிக அளவையும், இறைத்தல் அப்படிங்கிறது சிதறடிப்பதையும் குறிக்கிறது. இதுவும் பணத்தையோ அல்லது வேறு பொருட்கள்லாம் இருக்குது பாருங்க, அதையோ வீணாக செலவு செய்யறது. வீணா செலவு செஞ்சுட்டு இருக்கிறான் பாரு அப்படிம்பாங்க இல்லைங்க. இது ரொம்ப ஈஸி தான். அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், அதாவது தேவைக்கு அதிகமாக செலவு செய்யறது. அதான் அளவுக்கு மிஞ்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி செலவிடுதல் அப்படிங்கிறது பணத்தை செலவழிக்கிறத குறிக்கிறது. ஒருவரின் வருமானத்திற்கு அதிகமாகவோ அல்லது தேவைக்கு அதிகமாகவோ செலவு செய்வதை குறிக்கிறது தான். அப்போ இங்க இருக்கக்கூடியது நான் 44க்கு தான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். மீதி 2க்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால அதை விட்டுட்டேன். அழுமூஞ்சி அப்படின்னா அழுவும் போது ஃபேஸ் எப்படிங்க இருக்கும்? பொலிவற்ற முகமாக இருக்கும். ஆமா தானேங்க? அப்ப பொலிவற்ற முகம் உள்ளவன் அழுமூஞ்சி. அடுத்து அளப்பளத்தல், அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்பறிதல், உட்கருத்தை தந்திரமாய் எறிதல். அளவளாவுதல், கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல், வரையறை செய்தல். தள்ளாடி தள்ளாடினா தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல், மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல், மிக செருக்குதல், ஓவரா வந்துட்டு இருமாப்போட இருக்கிறது. அள்ளி இறைத்தல், அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல், ஏராளமாக கொடுத்தல். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அதனாலதான் ஒரு 2க்கு மட்டும் அப்படியே விட்டுட்டேன், ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு. சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. ஸோ செகண்ட் வீக் உண்டான எல்லா மெட்டீரியலு எல்லா கிளாஸ் நான் எடுத்து முடிச்சுட்டேன். மெட்டீரியல்லாம் பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இன்னொரு நாளைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க. சரிங்க, நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்க. சரிங்களாங்க? பாய்ங்க.